வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட யூடியூப் வீடியோ ஆராய போறோம். நீங்க பகிர்ந்தது தான் அது. The Errors of Sadhguru 2 Full Step by Step Refutation-ங்கிற தலைப்புல இருக்கு. ஆமா. இந்த வீடியோ சத்குருவோட தத்துவங்களை ஏன் படிப்படியா நிராகரிக்கணும்னு வாதிடுது. முக்கியமா இதோட பார்வை கிறிஸ்தவ நம்பிக்கைகளை அடிப்படையா வச்சிருக்குதுன்னு தெரியுது. 1 திமோத்தேயு 6:20 வசனத்தை கூட மேற்கோள் காட்டுறாங்க. ஆமா. சோ இந்த மூலத்துல என்னென்ன மறுப்புவாதங்களை முன்வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இன்னைக்கு. சரி, இந்த மூலத்தோட கருத்துப்படி சத்குருவோட போதனைகள் ஞான யோகம், அதாவது அறிவின் மூலமா விடுதலை அடையறத மையமா வச்சிருக்கு. ஆமா, அந்த கர்மா, மோக்ஷம், மறுபிறவி சுழற்சி, அதிலிருந்து விடுபடுறது. அதேதான், அதுதான் அதோட குறிக்கோள்னு அந்த வீடியோ சொல்லுது. ஆனா அதே சமயம் இது பொய்யாக அறிவெனப்படுபவை அப்படின்னும் இது அடிப்படையிலே தப்புன்னு வாதிடுறாங்க. ஓ, அப்படியா? ஆமா, இது அறிவியலுக்கும் சரி, அவங்க பார்வையில உண்மையான ஆன்மீகத்துக்கும் சரி எதிரானதுங்கிறது அவங்களோட நிலைப்பாடு. அப்போ சரி, சத்குருவோட தத்துவங்களை நிராகரிக்க அவங்க சொல்ற முக்கியமான காரணங்கள் என்ன? மறுபிறவி, கர்மா, அப்புறம் இந்த சுயஞானம் மூலமா விடுதலை அடையிறது, இதெல்லாம் ஹிந்து நூல்கள்ல இருக்குன்னாலும் அதுக்கு போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்களா? ஆமா, கரெக்ட். அந்த வீடியோ அதான் சொல்லுது. ஆதாரம் போதாது, அதனால இதெல்லாம் புனிதமற்ற வீண் பேச்சுகள்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. வீண் பேச்சுன்னே சொல்றாங்களா? அது மட்டும் இல்ல, இன்னொன்னு என்னன்னா, சத்குரு அறிவியல் சொற்களை, இந்த குவாண்டம் பிசிக்ஸ், எனர்ஜி மாதிரி வார்த்தைகளை தவறா பயன்படுத்துறாருன்னு சொல்றாங்க. ஓ, எதுக்கு? தன்னோட ஆன்மீக கருத்துக்களுக்கு அறிவியல் அங்கீகாரம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்குன்னு அந்த மூலம் சொல்லுது. இத போலி அறிவியல், அதாவது பிசூடோ சயின்ஸ்னு சொல்றாங்க. போலி அறிவியல், சரி. இல்ல பிராணான்னு சொல்றது. இதுக்கெல்லாம் அறிவியல் ரீதியா எந்த அடிப்படையும் இல்லங்கிறது அவங்க வாதம். சரி, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வீடியோல சத்குருவோட போதனைகள்ல நிறைய உண்மை பிழைகள், அதாவது ஃபேக்சுவல் எரர்ஸ் இருக்குன்னு பட்டியலிடுறதா சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது உதாரணம்? ஆமா, நிறைய சொல்றாங்க. இந்த பிரபஞ்ச உணர்வு நிலை கருத்து, அப்புறம் குவாண்டம் பிசிக்ஸ் அவர் விளக்குற விதம், கர்மா, மறுபிறவிய ஒரு நிரூபிக்கப்பட்ட பிரபஞ்ச விதி மாதிரி சொல்றது, உடம்புல ஆற்றல் மையங்கள், அதாவது சக்கரங்கள் இருக்குன்னு சொல்றது, இது எல்லாமே அறிவியலுக்கு முரணானதுன்னு அந்த மூலம் சொல்லுது. சக்கரங்கள் பத்தியும் சொல்றாங்களா? ஆமா, அதுவும் இல்லாம ஆகாஷிக் பதிவுகள்னு ஒன்னு சொல்வாங்களே, பிரபஞ்சத்தோட எல்லா நிகழ்வுகளும் பதிஞ்சிருக்குன்னு, அந்த கூற்றும் ஆதாரமே இல்லாத ஒரு பிழைன்னு அந்த வீடியோ சொல்லுது. உண்மை பிழைகள் மட்டும் இல்லாம அவரோட வாதங்கள்ல தர்க்க பிழைகள், அதாவது லாஜிக்கல் ஃபேலசிஸ் கூட இருக்குன்னு சொல்றாங்களாம். அது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. என்ன மாதிரி பிழைகள்? நிறைய பட்டியலிடுறாங்க. ஆனா அதோட மைய கருத்து என்னன்னா, சத்குரு சொல்ற காரணங்கள் அவர் அடையிற முடிவுகளுக்கு தர்க்க ரீதியா போதுமானதா இல்லைன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு தவறான சமன்பாடுன்னு ஒரு பிள்ளை சொல்றாங்க, ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ். அதாவது அறிவியலையும் அகநிலை ஆன்மீக உள்ளுணர்வையும் ஒன்னா சமமா வைக்கிறது தப்புன்னு அவங்க வாதம். சரி. இன்னொன்னு கேள்விக்குள்ளேயே பதில் கேடுதல், பெக்கிங் த கொஸ்டின். இப்ப கர்மா பத்தி விளக்கும் போது கர்மாவே ஆதாரமா வச்சு பேசுறது ஒரு தர்க்க பிழைன்னு சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி பல பிழைகளால சத்குருவோட வாதங்கள் ரொம்ப பலவீனமா இருக்குங்கிறது அந்த வீடியோவோட நிலைப்பாடு. ஓகே, இது இல்லாம அறிவை நாம எப்படி அணுகுறோங்கிறதுலயும் பிழைகள் இருக்குன்னு சொல்றதா புரியுது. அந்த அறிவு நெறி சார்ந்த பிழைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அத சுருக்கமா சொல்லணும்னா, பொதுவா நாம அறிவுக்கு ஏத்துக்கிற ஆதாரங்கள், சரிபார்க்கிற முறைகள், இதையெல்லாம் சத்குரு நிராகரிக்கிறாருன்னு அந்த மூலம் சொல்லுது. நிராகரிக்கிறாரா? ஆமா, அதுக்கு பதிலா தனிப்பட்ட அகநிலை உணர்வுகள், உள்ளுணர்வு, இதையெல்லாம் மட்டுமே இறுதியான உண்மையா ஏத்துக்கிறாருன்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சரியா இணைக்கல, தவறா இணைக்கிறதா சொல்றாங்க. எப்படி ஒரு விஷயத்தை நாம அறிகிறோங்கிற அடிப்படையிலேயே பிழை இருக்குன்னு உங்க வாதம். அப்போ மொத்தத்துல அந்த மூலத்தோட பார்வை என்னன்னா, சத்குருவோட தத்துவம் முழுக்க நிரூபிக்கப்படாத சில தவறான அனுமானங்களை அடிப்படையா வச்சிருக்கு, அப்படிதானே? ஆமா, மறுபிறவி, கர்மா மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மைன்னு எந்த ஆதாரமும் இல்லாம முதல்லயே அனுமானிச்சுட்டு அதுக்கு மேல வாதங்களை கட்டுறதே பிரச்சனைக்குரியதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முறையியல் பிழைகளும் சொல்றாங்க, மெத்தடாலஜிக்கல் எரர்ஸ். ஆமா, அனுபவ ரீதியா சரிபார்க்க முடியல, அறிவியல் வார்த்தைகளை
தனக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுத்து தவறா பயன்படுத்துறது, சம்பந்தம் இல்லாத விஷயங்களை இணைச்சு காரணம் சொல்றது, இந்த மாதிரி முறையியல் சிக்கல்களும் இருக்குன்னு அந்த மூலம் சொல்லுது. இதனாலதான் சத்குருவோட தத்துவங்களை நிராகரிக்கணும்னு அந்த வீடியோ முடிவா சொல்லுது. சரி, இன்னைக்கு நாம சத்குருவோட தத்துவங்களுக்கு எதிரா ஒரு குறிப்பிட்ட யூடியூப் மூலத்துல என்னென்ன விரிவான மறுப்புவாதங்கள் வைக்கப்பட்டிருக்குன்னு அலசினோம். அந்த மூலத்தோட பார்வையில என்னென்ன உண்மை பிழைகள், தர்க்க பிழைகள், தவறான அனுமானங்கள், அப்புறம் அறிவு நெறி சார்ந்த சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்த்தோம். நீங்க ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், இது அந்த குறிப்பிட்ட மூலத்தோட வாதங்களை உங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு முயற்சி மட்டும்தான். இந்த விமர்சனங்களை நாங்க வழிமொழியறதா அர்த்தம் இல்ல. ஆமா, கடைசியா அந்த மூலம் எழுப்புற ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுடலான்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மனிதன் தன்னைத்தானே சார்ந்து சுயமுயற்சியால இந்த ஞான யோகம் மாதிரி வழிகள்ல விடுதலைய தேடுறது, இத இந்த மூலம் தவறான அறிவுன்னு சொல்லுது. சரி. இன்னொரு பக்கம் தெய்வீக வெளிப்பாட்டை நம்பி, குறிப்பா அந்த மூலத்தோட கிறிஸ்தவ பார்வையில ரட்சிப்ப அடையிறது, இது ஒரு அடிப்படையான கேள்வியை நமக்கு முன்னாடி வைக்குது. என்ன கேள்வின்னு சொல்றீங்க? அதாவது, இந்த மாதிரி முற்றிலும் வேற வேற பாதைகளை சொல்ற ஆன்மீக அமைப்புகளோட உண்மைத்தன்மையை ஒருத்தர் எப்படி மதிப்பிடுறது? இது நீங்களே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. அந்த மூலமும் இந்த கேள்வியை முன்வைக்குது.